12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி பாடம் 7 தாவர சூழ்நிலையியல் சூழல் மண்டலம் சாப்டர் 7 பிளான்ட் எக்காலஜி எக்கோசிஸ்டம். இந்த லெசன்ல இருக்கிற டூ யூ நோ கண்டென்ட் பார்க்கலாம். கார்பனின் வகைகள் பசுமை கார்பன், உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன், ஒளிச்சேர்க்கை செயல் மூலம். பசுமை கார்பன் அப்படின்றது உயிர்கோளத்துல சேமிக்கப்படுற ஒரு கார்பன். இது எப்படி சேமிக்கப்படுதுன்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்ற செயல் மூலமா சேமிக்கப்படுது. அடுத்தது சாம்பல் கார்பன் தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படும் கார்பன். நிலக்கரி, எண்ணெய் மற்றும் உயிரி வாயுக்களாக பூமிக்கடியில் படிந்திருக்கும். சாம்பல் கார்பன் அப்படின்னா தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படுற கார்பன். தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படுற கார்பன். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நிலக்கரி, எண்ணெய் மற்றும் உயிரி வாயுகள் பூமிக்கடியில படிந்திருக்கும். அதை சேமிக்கிறது தான் சாம்பல் கார்பன். அடுத்தது நீல கார்பன் வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேகரிக்கப்படும் கார்பன். வளிமண்டலத்திலையும் கடல்கள்ல இருந்தும் சேகரிக்கப்படுற கார்பன் தான் நீல கார்பன். அடுத்தது பழுப்பு கார்பன் தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன். வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் மரங்கள். பழுப்பு கார்பன் அப்படின்றது தொழில் ரீதியா உருவாக்கப்படுற காடுகள்ல சேமிக்கப்படுற கார்பன். இது வணிக ரீதியா வணிகத்துக்கு தேவைப்படுற மரங்கள் மூலமா கிடைக்கப்படுற கார்பன். அடுத்தது கருமை கார்பன் வாயு, டீசல் என்ஜின், நிலக்கரியை பயன்படுத்தும் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் கார்பன். இந்த கருமை கார்பன் அப்படின்றது வாயு, அப்புறம் டீசல் என்ஜின், அப்புறம் நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யற நிலையங்கள்ல இருந்து வெளியே வர கார்பன். இந்த எல்லா வகையில இருந்தும் வெளியே வர கார்பன் தான் கருமை கார்பன். Types of carbon: green carbon stored in biosphere by the process of photosynthesis. Gray carbon stored in fossil fuel, coal, oil and biogas deposits in the lithosphere. Blue carbon stored in the atmosphere and ozones. Brown carbon stored in industrialized forest, wood used in making commercial articles. Black carbon emitted from gas, diesel engine and coal fired power plants. அடுத்தது களிமுகம் மற்றும் கடலோர சூழ்நிலை மண்டலங்களில் காணப்படும் கடற்புட்கள் மற்றும் சதுப்பு நில தாவரங்கள் அதிக கார்பன் சேகரிக்கும் திறன் கொண்டவை. எனவே இவை நீல கார்பன் சூழல் மண்டலம் என்று அழைக்கப்படுகின்றன. இவை உலக அளவில் அதிக உயிரி வளங்களை கொண்டிருந்தாலும் சரிவர பயன்படுத்துவதும் பராமரிக்கப்படுவதும் இல்லை. களிமுகம் மற்றும் கடலோர சூழ்நிலை மண்டலங்கள்ல காணப்படுற கடற்புட்களும் சதுப்பு நில தாவரங்களும் அதிக கார்பனை சேகரிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கு. அதனால இது நீல கார்பன் சூழல் மண்டலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது உலக அளவுல அதிக உயிரி வளங்களை கொண்டிருக்கு. ஆனாலும் சரிவர பயன்படுத்துறதும் பராமரிக்கப்படுறதும் இல்லை. Sea grasses and mangroves of estuary and coastal ecosystems are the most efficient in carbon sequestration. Hence, these ecosystems are called as blue carbon ecosystems. They are not properly utilized and maintained all over the world, although they have rich bioresources potential. அடுத்தது நன்னீரியல் லிமனாலஜி. இது உள்நில கடற்கரையோரத்திற்கு அப்பால் நீரை சூழல் மண்டலத்தில் உயிரியல், வேதியியல், உடற்கூறு மற்றும் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கும் பிரிவு ஆகும். குளம், ஏரிகள் முதலானவை. நீரியல் அப்படின்றது லிமனாலஜி. இது
உள்நில நன்னீர், அதாவது கடலுக்கு அந்த கடற்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற நன்னீர் சூழல் மண்டலத்துல இருக்கிற உயிரியல், வேதியியல், உடற்கூறு அப்புறம் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கிற படிப்பு. இங்க வந்துட்டு குளம், ஏரிகள், கடல், ஆறு இது எல்லாத்துலயும் உள்ள இருக்கிற நன்னீர்களை பற்றி படிக்கிற படிப்பு. அடுத்தது கடலியல், ஓசனோகிராஃபி. கடலியல், ஓசனோகிராஃபி இது கடலின் உயிரியல், வேதியியல், உடற்கூறு மற்றும் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கும் பிரிவாகும். கடலியல் ஓசனோகிராஃபி அப்படின்றது கடலோட உயிரியல், வேதியியல், உட்கூறு அப்புறம் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கிற பிரிவா இருக்கு. இது நன்னீரியல் அப்படின்றது கடற்கரை ஓரத்திற்கு அந்த பக்கம் இருக்கிற நன்னீர் சூழல் மண்டலத்துல இருக்கிற உயிரியல், வேதியியல், உட்கூறு அப்புறம் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கிற படிப்பா இருக்கு. இது குளம், ஏரிகள் முதலான இடத்துல இருக்கிறத பத்தி படிக்கிறது. Limnology, it is a study of biological, chemical, physical and geological components of inland freshwater aquatic ecosystem, ponds, lakes, etc. Oceanography, it is the study of biological, chemical, physical and geological components of the ocean. அடுத்தது ராபர்ட் கான்ஸ்டான்சா மற்றும் அவருடைய குழுவினர் பல்வேறு அளவுகோலின் அடிப்படையில் உலகளாவிய சூழல் மண்டலத்தின் சேவைகளின் மதிப்பை மதிப்பீடு செய்தனர். அவர்களின் ஆய்வின்படி 1997 ஆண்டில் சூழல் மண்டல சேவைகளின் உலகளாவிய சராசரி மதிப்பீடு 33 டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. 2010 ஆண்டில் உலகளாவிய சூழல் மண்டல சேவைகளுக்கான மேம்படுத்தப்பட்ட மொத்த மதிப்பீடு 125 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என உயர்ந்திருப்பது 1997 முதல் 2011 வரை சூழ்நிலை மண்டல சேவைகள் 4 மடங்கு அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. ராபர்ட் கான்ஸ்டான்சா அவருடைய குழுக்களும் பல்வேறு அளவுகோலின் அடிப்படையில உலகளாவிய சூழல் மண்டலத்திலோட சேவைகளின் மதிப்பை மதிப்பீடு செஞ்சாங்க. அவர்களோட ஆய்வின்படி 1997 ஆண்டு சூழல் மண்டல சேவைகளில் உலகளாவிய சராசரி மதிப்பீடு 33 டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துச்சு. அப்புறம் 2011 ஆண்டுல உலகளாவிய சூழல் சேவைகளுக்கான மேம்படுத்தப்பட்ட மொத்த மதிப்பீடு 125 டிரில்லியன் அமெரிக்க டாலரா உயர்ந்திருக்கு. இப்போ 1997 இருந்து 2011 ஆண்டு வரை சூழல் மண்டலத்தோட சேவைகள் 4 மடங்கு அதிகரிச்சிருக்கிறது சுட்டிக்காட்டுது. Robert Constanza and his colleagues estimated the value of global ecosystem service based on various parameters. According to them, in 1997, the average global value of ecosystem service estimated was $33 trillion a year. The updated estimate for the total global ecosystem service in 2011 is $125 trillion per year, indicating a fourfold increase in ecosystem service from 1997 to 2011. அடுத்தது சூழல் மண்டலத்தின் மீள்திறன். சூழல் மண்டலம் தீ, வெள்ளம், கொன்றுமுதல், நோய் தொற்று, வறட்சி முதலியவற்றின் பாதிப்பால் அதிக அளவிலான உயிரி திரளை இழக்கிறது. எனினும் சூழல் மண்டலம் சேத எதிர்ப்பையும் விரைவான மீட்சி திறனையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. சூழல் மண்டலத்தின் இத்திறனே சூழல் மண்டல மீள்திறன் அல்லது சூழல் மண்டல வீரியம் என்று அழைக்கப்படுகிறது. சூழல் மண்டலத்தின் மீள்திறன் அது என்னன்னா, சூழல் மண்டலத்துல தீ, வெள்ளம்,
கொண்டுண்ணுதல், நோய் தொற்று, அப்புறம் வறட்சி முதலியவற்றினால பாதிக்கப்படுறது வந்து அதிக அளவுல உயிரி திரளை இழக்கிறது. எனினும் இந்த சூழல் மண்டலத்துல சேத எதிர்பார்ப்பையும் விரைவான முயற்சி திறனையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அதாவது சேத எதிர்ப்பையும் விரைவான மீட்சி திறனை திரும்ப சேதம் அடைஞ்சாலும் திரும்ப எடுத்துக்கிறது திறன், திரும்ப அந்த வளத்தை கொண்டு வரக்கூடிய திறனையும் கொண்டிருக்கு. அதனால சூழல் மண்டலத்தோட இந்த திறனை வந்து சூழல் மண்டல மீள்திறன் அல்லது சூழல் மண்டல வீரியம் அப்படின்னு சொல்றாங்க. Ecosystem resilience. Ecosystem is damaged by distributions from fire, flood, predation, infection, drought, etc., removing a great amount of biomass. However, ecosystem is endowed with the ability to resist the damage and recover quickly. This ability of ecosystem is called ecosystem resilience or ecosystem robustness. அடுத்தது பசுமைக்கு செல்லுங்கள். இது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காகவும் நன்மைக்காகவும் ஒருவர் தனது வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்வதை குறிக்கிறது. குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. பசுமையை போற்றுதலும் பேணுதலும். பயன்படுத்தாத போது தண்ணீர் குழாயை மூடுதல், பயன்படுத்தாத போது மின்சாதன பொருட்களை அணைத்து வைத்தல், நெகிழியை ஒருபோதும் பயன்படுத்தாமல் அவற்றிற்கு மாற்றாக உயிரிய சிதைவடையும் பொருட்களை பயன்படுத்துதல், சுழல் நட்புடைய தொழில்நுட்பத்தையும் பொருட்களையும் எப்போதும் பயன்படுத்துதல். சூழல் மண்டலத்தை பயன்படுத்து, ஆனால் இழக்காதே, அதை நீடித்த மற்றும் நிலையானதாக மாற்று. இப்போ பசுமைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, ஒரு மனுஷனை வந்து சுற்றுச்சூழலோட பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் அவர் தன்னோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். அது எந்த மாதிரினா குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. இது வந்து என்ன, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசர்க்கிள் அந்த இதுல மாத்திக்க சொல்றாங்க. அதுல என்னென்ன அவங்க மாத்திக்கணும் அப்படின்னா, பசுமைய வந்து போற்றணும், பாதுகாக்கணும். பயன்படுத்தாத போது தண்ணீர் குழாயை மூடி வைக்கணும். பயன்படுத்தாத போது மின்சாதன பொருட்களை அணைத்து வைக்கணும். நெகிழியை வந்து பிளாஸ்டிக்கை வந்து எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக எளிதில் சிதைவடையக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும். அப்புறம் சூழல் நட்புடைய தொழில்நுட்பத்தையும் சூழல் நட்புடைய பொருட்களையும் எப்போதும் பயன்படுத்தணும். கோ கிரீன். It refers to the changing of one's lifestyle for the safety and benefits of the environment. Reduce, reuse, recycle. Way to go green and save green. Close the tap when not in use. Switch off the electrical gadgets when not in use. Never use plastics and replace them with biodegradable products. Always use eco-friendly technology and products. Use ecosystem but don't lose ecosystem. Make it sustainable. அடுத்தது 2025 ஆண்டளவில் குறைந்தபட்சம் 3.5 பில்லியன் மக்கள் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நீர் பற்றாக்குறையை சந்திப்பார். IUCN உலகளாவிய உயிரி பன்மத்தின் 50 விழுக்காட்டை வனங்கள் பெற்றுள்ளன. குறைந்தபட்சம் 300 மில்லியன் மக்கள் தங்கள் நீடித்த நிலையான வாழ்வாதாரத்திற்கு காடுகளிலிருந்து பெறும் பொருட்கள் மற்றும் சேவையை சார்ந்துள்ளது. IUCN என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2025 ஆண்டுங்கிறப்போ குறைந்தபட்சம் 3.5 பில்லியன் மக்கள்ல உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வந்துட்டு நீர் பற்றாக்குறைய வந்து சந்திப்பாங்க. அடுத்தது உலகளாவிய உயிரி பன்மத்துல 50 விழுக்காட்டை வந்து வனங்கள் தான் பெற்றிருக்கு. குறைந்தபட்சம் 300 மில்லியன் மக்கள் வந்து தங்கள் நீடித்த நிலையான வாழ்வாதாரத்திற்கு காடுகள்ல இருந்து பெற பொருட்களையும் சேவைகளையும் தான் சார்ந்திருக்காங்க. By 2025,
at least 3.5 billion people, nearly 50% of the world's population, are projected to face water scarcity. IUCN Forest house approximately 50% of global biodiversity, and at least 300 million people are depend on forest goods and service to sustain their livelihood. IUCN. Thank you.